ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் ஒரு டிப்ஸு பார்க்கலாம். அதாவது பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிறத வச்சே தான். அதாவது என்னென்னா, அடிக்கிற வெயிலில் அப்படியே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் அங்கங்கே இருந்து அலைஞ்சு இந்த முகத்தில் கழுத்தில் எல்லாம் வேக்கூர் மாதிரி வரும் பார்த்தீங்களா? அப்படியே வேக்கூர் மாதிரி அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும், எரிச்சலாகும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி பண்ணிடலாம். இப்போ எப்படின்னு, பக்கத்துலேயே இருக்க அருகில் இருக்க வீட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்குது வேப்ப இலை. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலையை எடுத்து நல்லா கழுவிட்டு, அப்படியே ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனு 5 ஸ்பூனை கூட போடுங்க, தயிரை போட்டு அவங்கள நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் வேக்கூர் எங்கெங்கே இருக்குதோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். இந்த பையனுக்கு மேலே அப்படியே வேக்கூர் இருக்குது, மேலே இருக்குது, கழுத்துக்கிட்டெல்லாம் இருக்குது. சரி வா பையன், நீ லீவில் தானே இருக்க, வா போட்டு உனக்கு தடவை வரேன்னு சொல்லிட்டு என் பையனை கொஞ்சம் தடவிட்டு எனக்கு கொஞ்சம் தடவிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் குளிச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு போட்டோம்னா அந்த வேக்கூர் வராமல் இருக்கும். வராதவங்களும் போட்டால் வேக்கூர் வராமையும் தடுக்கலாம். அதனால் வந்தவங்களும் போடலாம், வராதவங்களும் போடலாம். ஃபேஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அந்த வேப்பம் இலை கசப்பு தன்மையெல்லாம் இருக்குல்ல, அந்த க்ரீம் நாய்ஸில் மாதிரி அந்த கசப்புக்கும் இந்த தயிர் புளிப்புக்கும் அப்படியே ஃபேஸும் அடிக்கிற வெயிலில் பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கு தேவையில்லாத க்ரீம்லாம் போட தேவையில்லை. பாய் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்